ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழனி பக்கத்தில் இருக்க கணக்கம்பட்டி குரு பழனிசாமி அவர்களோட ஜீவ சமாதி இருக்குது. இங்கே ஏராளமான மக்கள் தங்களோட வேண்டுதலை வைக்கிறாங்க. நீங்களே பாருங்கள் இங்கே எவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்னு. இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே நம்ம குறைகளை சொன்னோம் அப்படின்னா அது ரொம்பவே சீக்கிரமாக நிறைவேற மாதிரி மக்களோட ஐதீகமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஜனங்கள் நம்பிக்கை. நான் கூட இங்கே ஒரு ரீசண்டாக ஒரு 3-4 வாட்டி போயிருக்கேன். எனக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிருக்கு. இதுதான் அவரோட உக்காந்துருக்க அந்த கல்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மக்கள் பூஜை பண்ணுறாங்க. அப்படியே போனீங்க அப்படின்னா இந்த மரத்துக்கு அடியில் தான் அவர் முன்னாடி உயிரோடு இருக்கும்போது நிறைய மக்களுடைய வேண்டுதலை இதுக்கு அடியில் இருந்து தான் பண்ணுறதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் அவரோட ஜீவசமாதி எல்லா இடத்துக்கு போகிறோம். நம்ம வேண்டுதலை நினச்சி இந்த இடத்துல அந்த கற்களை நிறையா அடுக்கி வைக்கிற மூலமாக ஒரு நம்பிக்கை உருவாகிறது. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு வாட்டி இங்கே வாங்க. இப்போது நம்ம அவர் தங்கியிருந்த அந்த வீட்டை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஒரு சின்ன வீட்டில் அவர் வாழ்ந்திருக்காரு என்று பாருங்கள். ஃபஸ்ட்டு போனோம் அப்படின்னா உள்ளே அவரோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அதை பூஜை பண்ணி மாலையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவர் உக்காந்த சேரு எல்லாமே மக்கள் அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு போகிறாங்க. உள்ளே வரும்போது தலையை குனிஞ்சு தான் வர மாதிரி இருக்கும். இங்கே அவர் வாழ்ந்த வீட்டில் அவருடைய சேரு, ஃபோட்டோ எல்லாமே பூஜை பண்ணுறேன் உள்ளே வச்சுருக்காங்க. பாருங்கள் ஒன் பை ஒன்னாக அப்படியே பார்த்துட்டு பொறுமையாக வெளியில் வராங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வர மாதிரி இருந்தால் பழனி பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்து டைரெக்டாக பஸ்ஸு இங்கே கவர்மெண்ட் பஸ் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லை அப்படி அங்கேருந்து ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் இருக்குது.